ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓணம் சீரீஸ் தான் நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் பருப்பு கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் இதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள. பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கறி தான் பார்க்க போகிறோம். பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு பருப்பு போட்டிருக்கேன், தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், போடணும்னா போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எப்போவுமே நம்ம ஓணம் சദ്യக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம். ஆனால் எனக்கு சேர்க்கணும் போல் தோணுச்சு. அதனால சிலவங்க சேர்ப்பாங்க, சிலவங்க சேர்க்க மாட்டாங்க. ஸோ உங்களோட விஷேஷ் தான். இனி இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இதுக்கு ஒரு அரைப்பூண்டு, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா விசில் ஒரு 3 விசில் வந்தாலே போதும். விசில் வந்தாச்சு. ஸோ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சதும் இதை வந்து தாளிக்க போகிறோம். இதையும் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்பை இதில் கொட்டிட்டா நம்ம பருப்பு கறி. இப்போ காளானுக்கு பார்த்திங்கன்னா சேம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய், இந்த ரெண்டையும் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி தூள், அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துடணும். அரப்பு பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் அரைச்சி, அது தயிர் சேர்த்தும் அரைச்சி இது போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லைட்டாக கொதிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கொட்டினீங்கன்னா காளான் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம தோரம் தான் பார்க்க போகிறோம், பீட்ரூட் தோரம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோங்களா, அது கூட தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன வெங்காயம், எங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது தாளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சு நம்ம வேக வச்சா போதும். இதுதான் நம்மளோட தோரம். நல்லா ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் தண்ணி தெளிச்சு நம்ம வந்து வேக வச்சாச்சு. நல்லா அழகாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த தோரம்னு பார்க்கலாம். இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.